வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் இனிய தமிழ் மக்களே, நான் உங்கள் பாரதி ராஜா பேசுகிறேன் அப்படின்னு பாரதி ராஜா தன்னுடைய படத்தில் சொல்லுவார் இல்லைங்களா, அதே பாணியில் தான் இப்போ சொல்ல போகிறேன். என் இனிய கார்த்திகேயன் அவர்களை சமீபத்தில் ஒரு சின்ன நியூஸ் ஒன்று பார்த்தேன். நீங்கள் ரொம்ப மனம் வருந்தி என்னுடைய வளர்ச்சியில் யாருக்குமே ஈடுபாடு இல்லை மாதிரி அர்த்தம் வர மாதிரி ஒரு சின்ன ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்தேன். உண்மையிலேயே நான் சொல்றேன், தயவு செய்து அந்த மாதிரி இனி ஒரு முறை நீங்கள் பேசாதீர்கள். ஏன் நினைக்க கூட கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் கடந்து வந்த பாதை கரடு முரடானது. ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையான வளர்ச்சி. ஓவர் நைட்ல இன்னாருடைய மகன், இன்னார் சிபாரிசு, இன்னார் சொன்னதுனால தட்ட முடியல அப்படின்னு நீங்க உள்ள நுழையலை. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய பெரிய ஜாம்பவன்களான அந்த காலத்து நடிகர்கள் எல்லாருமே, எம்ஜிஆர், சிவாஜி மற்றும் எல்லாரும் போட்டி போட்டு கடுமையாக உழைச்சி பசி பட்னியோடு தான் இந்த இடத்த அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நாடகம் ஒரு வழியாக இருந்தது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு டிவி நிகழ்ச்சிகள் ஒரு வழியாக இருந்தது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் கஷ்டம் கஷ்டம்தான். நெத்தி வேர்வை நிலத்தில் படும்படிதான் நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க, உயர்ந்து வந்திருக்கீங்க. ஒண்ணு. அதே மாதிரி நீங்க எதுக்காக அந்த மாதிரி யோசிக்க கூடாது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, எல்லாருடைய படங்களும் எல்லா படங்களும் எல்லா காலத்திலையும் ஜெயிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடலினுடைய நீரினுடைய அளவை யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? அதே மாதிரி ஒரு பெண்ணினுடைய மன ஆழங்களையும் சொல்ல முடியாதுங்கிறாங்க. கடல் நீரை போல, பெண்ணின் மனதின் ஆழத்தை போல இந்த ரசிகர்களுடைய நாடி துடிப்பை யாராலும் கணிக்க முடியாது. பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் தோத்து போயிருக்காங்க. அந்த தோல்வி வெற்றி ரெண்டுமே யாராலும் கணிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் அமரன் படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஒரு நல்ல வெற்றி படம் கூட. வெற்றி அடைகிறத பற்றி விட்டுருங்க, அதுக்காக நான் வரல. இப்போ அந்த அமரனில் சராசரி ஒரு கூலிக்காரனோ, ஒரு முதலாளியோ, ஒரு வியாபாரியோ, ஒரு திருடனா கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சராசரி கேரக்டரில் நீங்கள் நடிக்கலை. முகுந்த் வரதராஜன் அவர் ஒரு சின்ன ஒரு பதவியில் போய் சேர்ந்து குறுகிய காலத்தில் சில அபரிமிதமான வெற்றிகளை பெற்ற காரணத்தினால நல்ல மேஜர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெரிய உயரத்துக்கு வந்தவர். அப்பேற்பட்ட ஒருவரை நீங்கள் பிரதிபலித்து அவருடைய நடவடிக்கைகள் இப்படித்தான் இருந்திருக்கும் அப்படின்னு யூகிச்சு அளவா பண்ணி அவருடைய அந்த புகழை இன்னும் உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க. யாருமே அந்த கேரக்டர் சரியா செய்யலை, நீங்க ஜஸ்டிஃபை பண்ணலைன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த அளவுக்கு எந்த இடத்துல நடிக்கணும், எந்த இடத்துல சும்மா நிற்கணும், எந்த இடத்துல எவ்வளவு அளவு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எஃபெக்ட் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதானே இருக்கு. 4 படத்துல 2 தோல்வி ஆகலாம், 1 வெற்றி ஆகலாம், 1 சமதளமா இருக்கலாம், சொல்ல முடியாது. அதுக்காக நீங்க தயவு செய்து இந்த வார்த்தையை சொல்லாதீர்கள். இன்னொரு விஷயம், வளர்ச்சி அடைவதை மற்றவர்கள் விரும்புவதில்லை. ரசிகர்களை தவிர, குடும்பத்தில் உள்ளவர்களை தவிர, அது கூட எல்லா உறவினர்களையும் நான் சொல்ல மாட்டேன். அதில் எத்தனை பேர் எப்படி இருக்காங்களோ தெரியாது. அதனால வளர்ச்சியில யாருமே விரும்ப மாட்டாங்க தான், எல்லாம் தான். நீங்க உங்களுடைய கடமையை செய்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு எத்தனை படம் நடிக்க வாய்ப்பு கிடைக்குதோ நீங்க நடிங்க. பார்க்கறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டம் இருக்கு. நீங்க சில காமெடியங்களோட சேர்ந்து நடிச்சாலும் ஓடுது. உங்களுக்குன்னு ஒரு இடம் மக்கள் மனசுல இருக்குல்ல. அதை விட உங்களை யார் பாராட்டிட முடியும், யார் வாழ்த்திட முடியும்? யாரோ 2 பேரு ஏசுங்க அப்படின்னு வைத்தறிச்சல் காரணமாக சொல்றவங்களுடைய கூற்றை நீங்க வலது காதலையும் வாங்காதீங்க, இடது காதலையும் வாங்காதீங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த காதில் வாங்கி இந்த காதில் வாங்கவே வாங்காதீங்க. இப்ப டைரக்டர் அமீர் சார் உங்களை வச்சு இந்தி படம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, கமிட் ஆயிருக்கேன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி உங்களை நம்பி புரிஞ்சு வரவங்க கிட்ட நீங்க தாராளமாக ஆக்ட் பண்ணுங்க. நல்ல குடும்பம், நல்ல குழந்தைகள், நல்ல நட்புகள், படிச்சிருக்கீங்க, நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு, பண்புகள் இருக்கு, ஒழுக்கம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்புறம் ஏன் இந்த சின்ன ஒரு தயக்கம், தாழ்வு மனப்பான்மை, அங்கலாய்ப்பு தேவையில்லை, விட்டு தள்ளுங்கள். சூரியனை பார்த்து நாய்கள் குளித்துக் கொண்டேதான் இருக்கும். சூரியன் தன் கடமையிலிருந்து ஒரு நாளும் வழுவதாக வரலாறு கிடையாது, பூகோளம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதான் உங்களுக்கு நான் சொல்ல நினைச்சது, சொல்லிட்டேன். எஸ்கே ப்ரொசீட், கோ ஹெட். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, போய்கிட்டே இருங்க. இது வரைக்கும் பொறுமையா நான் சொன்னதை கேட்டதுக்கு உங்களுக்கு நன்றிங்க, வணக்கங்க.
இதாங்க எனக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.